This is a video lecture on From Work to Text written by Roland Barthes. Actually, Roland Barthes is a person who is a theorist, essayist, philosopher, and he is also known as a semiotician. See, he has taken up different professions, but later he sticks to being a semiotician because he wanted to analyze the sign system. You know what is sign? Sign is word. ஓகேவா? அப்போது அந்த சைனை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. What happens is that initially he was a structuralist. You know what is the role of a structuralist? ஒரு structuralist அப்படிங்கிறவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? they'll give importance to the fixed center. They fix the center and they find the meaning of the particular text. This is how the structuralist did. The father of structuralism is Ferdinand de Saussure. So based on that, we have seen Jacques Derrida's theory of post-structuralism. So you're very clear with all those things, I suppose, because we have dealt of it like nearly for 14 classes. We have just seen what is Jacques Derrida's concept of sign, signifier and signified. Okay, the same thing that he is trying to apply here. He is later the person who is just supporting structuralism, Roland Barthes, is now moving to post-structuralism because he is a semiotician. Being a semiotician, he has to analyze the sign system. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, when analysis has been done, he comes to know that it is not sign cannot be fixed. It differs from person to person. That is why he is shifting from structuralism to post-structuralism. Okay, in this essay he is trying to just bring in the difference between a work and a text. ஓகே, ஒரு ஒர்க்குக்கும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவர் பேசுகிறாரு. இதில் ஹீஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் ரைட்டிங், ரீடிங் அண்ட் ஃபெனமெனா ஆஃப் சோஷியல் சவுண்ட் அண்ட் இமேஜஸ். ஓகே, இதை பற்றி பேசுகிறாரு. இட் வாஸ் ஆக்சுவலி பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1977. இந்த ஃபுல் ஒர்க்லேயுமே ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வச்சு இது எந்த வகையில் இது டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் we use it like we replace work with text most of the time, but we are least bothered about explaining what is a work and what is a text. According to us, both are same. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கும் சரி டெக்ஸ்ட்டும் சரி ரெண்டுமே ஒன்று தான். பட் ரோலண்ட் பார்த்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, he finds lot of difference actually. அது என்ன அப்படிங்கிறது தான் இதில் அனலைஸ் பண்ணுறாரு. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாரு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இஃப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், த ரெஸ்ட் ஆஃப் த எஸ்ஸே இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. Right, talking about intertextuality, according to Roland Barthes, nothing, that is no writer can write any original text. Okay, so for example, if you just watch a movie, you could see resemblance of different movies in one movie. For example, ஒரு மூவியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் ஒரு அடிக்கிற சீன் வந்தது அப்படின்னா, அந்த சீனை ஏதோ ஒரு மூவியில் யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சீன்ஸுமே இன்டர்கனெக்டடாக தான் இருக்கும். இந்த சென்ஸ் டாக்கிங் அபவுட் ரொமான்ஸ், டாக்கிங் அபவுட் ஹாரர், டாக்கிங் அபவுட் anything you could see that there will be some resemblance from another movie. ஓகே, அதுதான் இன்டர்டெக்சுவாலிட்டின்னு சொல்கிறாரு. யாராலையுமே இதுதான்ப்பா ஒரிஜினல், நான் தான் இதை வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்லவே முடியாது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா இன்டர்டெக்சுவாலிட்டி. ஸோ அதுக்கு வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஹீஸ் டாக்கிங் அபவுட் டெக்ஸ்ட், ஹீஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஒர்க் ஹியர். இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது டெக்ஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல ப்ளூராலிட்டி, நம்ம இந்த வேர்டை பற்றியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ப்ளூராலிட்டி அப்படிங்கிறது ஒரு வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொண்டு வர்றது தான் ப்ளூராலிட்டி. அதே மாதிரி அதர் அட்டரன்சஸ், நிறைய பேசக்கூடிய டயலாக்ஸ், ரெஃபரன்சஸ், இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, there will be lot of resemblance. So when you are talking about Shakespeare's work, there will be some resemblance of Shakespeare's work in kids' work.
ஸோ தாமஸ் கிட்டோட ஒர்க்கில் வந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தாமஸ் கிட்டோட ஒர்க் எடுத்தோம் அப்படின்னா செனக்காவோட இதில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இவர் எழுதியிருப்பார். ஸோ இமிட்டேஷன் தான், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அது கொண்டு வராங்க. அதே மாதிரி அதர் டெக்ஸ்ட், இப்போ தான் நான் அது டெக்ஸ்ட்டை பற்றி சொன்னேன். லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கல்ச்சுரல் சிஸ்டம், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்ச்சுரல் சிஸ்டம், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்கனெக்டடாக இருக்கும். எதுவுமே தனியாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஒரு வகையில் இல்லைன்னா இன்னொரு வகையில் someone would have told it. ஓகே, ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாரு, டெக்ஸ்ட்னு சொல்கிறாரு. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Intertextuality means a text has got lot of connection with other text. No text is original, right? ஸோ இது தான் வந்து சொல்கிறாரு. அதுக்கு தான் ஒரு quotation, ஒரு இம்பார்ட்டன்ட் quotation தராரு. Birth of the reader must be at the cost of the death of the author. இந்த சென்ஸ், இந்த இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி வந்து க்ரியேட் ஆகுது, இப்போது இந்த இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியாது. பட் ஒன்ஸ் we come to the end of the essay, you will come to know what is the meaning of this particular statement. ஓகே, இப்போது ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஒரு ஒர்க் அப்படின்னா என்ன? ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு புக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹேம்லெட்டோட புக்கை நான் எடுத்து கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட கவரில் என்ன இருக்கும், ஹேம்லெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் எழுதுந்து போட்டிருக்கோம். உள்ளே திருப்பி பார்த்தோன்னா பிரிண்ட், யார் பிரிண்ட் பண்ணாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ், கான்டென்ட் என்ன இருக்குது, அது ஃபுல்லாக இருக்கிற டயலாக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. கவர் பேஜ் இருக்குது, க்ளோஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறது, அதுதான் ஒர்க். ஓகே, அந்த ஒர்க்கில் ஆத்தரோட நேம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கில் என்ன டைட்டில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு அந்த கவர் பேஜை பார்த்திங்கனாவே உங்களால் வந்து சொல்ல முடியும் அது வந்து எந்த ஜான்ராவை சேர்ந்தது, வெதர் இட் பிலாங்ஸ் டு ட்ராஜடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேம்லெட்டோட ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கவர் பேஜ் வந்து ஹேம்லெட், அதாவது ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டோட கவர் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிளட் ஷெட்ஸ் இருக்கிற மாதிரி, இன்னொருத்தனை கொலை பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் ஒரு ஜான்ரா இதுதான் அப்படிங்கிறது நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் அந்த ஒர்க்லேயே முன்னாடியே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ட்ராஜடி அப்படின்னு சொல்லி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒர்க். நான் சொல்கிறது புக்கை. ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். புக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ். அப்போது இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடியது தான் ஒர்க்குன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி இருக்கிற கவரும் எடுத்துடுறேன். ஓகே, உள்ளே இருக்கிற சாப்டர்ஸை மட்டும் சாப்டர் 1 சாப்டர் 2 ஒரு 40 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கவரெல்லாம் கிழிச்சிட்டு நான் உங்ககிட்ட அந்த சாப்டரை மட்டும் கொடுத்தேன்னா வாட் ஹேப்பன்ஸ்? யூ டோன்ட் நோ த ஆத்தர், யூ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த புக், you don't know anything about the printer, you don't know about the publishing house, nothing. ஓகே, பிரிண்டர்ஸ் நேம், யார் வந்து இதை பிரிண்ட் பண்ணாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. வீல் பி blank, right? only with the text, that is you have something printed on a page and it is being given to you, அதுதான் டெக்ஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கொடுத்துருக்குற அந்த வேர்ட்ஸ், அந்த சாப்டர் 1லேருந்து 40 வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதை பற்றி நீங்கள் ஆத்தரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. எந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட இந்த ஒர்க் எழுதப்பட்டது அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் டெக்ஸ்டில். ஏன் அப்படின்னா ஐ எம் டோட்டலி ரிலையிங் ஆன் த சயின்ஸ். ஓகே, அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வேர்ட்ஸ். அந்த டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய சாப்டர் 1லேருந்து சாப்டர் 40 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து நம்பியிருப்பேன். அதை வச்சு தான் நான் மீனிங்கை கண்டுபிடிப்பேன். அந்த மீனிங் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் டிஃபர் ஆகலாம். பட் ஐ என்ஜாய் ரீடிங் த புக். அதை தான் வந்து என்ன சொல்கிறாரு, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒர்க் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் புக், அ ஃபார்ம் ஆஃப் புக். அதை தான் வந்து ஒர்க்குன்னு சொல்கிறேன். இட் இஸ் கம்ப்ளீட். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சாப்டர்லேருந்து இந்த சாப்டர் வரைக்கும் அப்படியே நம்ம கொடுத்துருவாங்க 40 வித்தவுட் த நேம் ஆஃப் த ஆத்தர், வித்தவுட் எனிதிங். இதை தான் வந்து என்ன சொல்கிறாரு, டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இந்த கான்செப்டை ஒரு 7 டிஃப்ரெண்ட் ப்ரப்போசிஷன்ஸில் இவர் வந்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட். இப்போ ஒரு ப்ரப்போசிஷன்லேயும் டெக்ஸ்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. 7 டிஃப்ரெண்ட் ப்ரப்போசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட், 2 ஜான்ரா, தேர்ட் வந்து சைன், ஃபோர்த் இஸ் ப்ளூராலிட்டி,
fifth is Philations, sixth is reading, seventh is pleasure. So with this you can make out what it is. Okay, very clearly you can make out. Method means methodology, in what way it has been brought to us. Work is a concrete object. நீங்கள் ஒரு புக்கை கையில் எடுக்கலாம், it is stable. அதை நீங்கள் வந்து you can definite, actually this is definite and complete in the sense first coverலேருந்து லாஸ்ட் கவர் வரைக்கும் everything is perfect and you know this is a book and who's the author, you know everything. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு புக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 100 புக்ஸ் அப்படி 100 பேஜஸ் இருக்கும் அப்படின்னா அந்த புக்கில் வந்து 100 பேஜஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் கொடுப்பான். ஓகேவா, ஒரு ஃபிசிக்கல் லிமிட் வந்து இருக்கும். அதை தான் ஒர்க்குன்னு சொல்கிறோம். இந்த ஒர்க்கை நம்மளால் கையில் எடுத்து பார்க்க முடியும். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அவர் வந்து உள்ளே இருக்கிறத தான் பேசுகிறாரு. சென்டென்சஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்டென்சஸ், வேர்ட்ஸு, ஸ்ட்ரக்சர், இதை பற்றி தான் பேசுகிறாரு. டெக்ஸ்ட் இஸ் அ மெத்தடாலஜிக்கல் ஃபீல்ட். த ரீடர் டேக்ஸ் மீனிங் ஃப்ரம் த காம்போசிஷன். ஓகே, நீங்கள் எழுதியிருக்கிற அந்த வேர்ட்ஸை வச்சு தான் அவன் வந்து மீனிங்கை கொண்டு வரான். அப்போ என்ன ஆகுது, ஏதாவது லிமிட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக இதுதான் மீனிங்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ இட் இஸ் நெவர் அ டெஃபினட் ஆப்ஜெக்ட். இது தான் அப்படின்னு நம்மளால் இது சொல்லவே முடியாது. அதை தான் சொல்கிறாரு, டெக்ஸ்ட் டஸ் நாட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் லிமிட். இந்த சென்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் லிமிட்? அப்போ வந்து டெக்ஸ்ட்னால் 2000 பக்கம் போகலாமா அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் த கேஸ். ஹியர் ஹி இஸ் ட்ரைங் டு ஸ்டேட் தட் ஒரு புக் அப்படிங்கிறது 100 பேஜஸோடு நீங்கள் லிமிட் பண்ணிடுறீங்க. பட் வென் இட் கம்ஸ் டு த டெக்ஸ்ட் யூ ட்ரை டு பிரிங் இன் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் டு த டெக்ஸ்ட். அப்போது உங்களோட இன்டர்ப்ரிட்டேஷன் எனக்கு மாறும், என்னோடய இன்டர்ப்ரிட்டேஷன் உங்களுக்கு மாறும். அந்த மாதிரி எத்தனை தடவை அந்த புக்கை படிக்கிறாங்களோ அத்தனை தடவை வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மீனிங் மாற மாற அந்த லிமிட் அப்படிங்கிறது there is no limit at all. So that is what he is trying to say. அதே மாதிரி coming to the next one, genre. ஒரு ஒர்க்கை பார்த்தா நம்ம ஃபர்ஸ்டில் சொன்ன மாதிரி தான் இதுதான் டெக்ஸ்ட்டு. திஸ் இஸ் வாட் இஸ் த ஜான்ரா ஆஃப் த பர்டிகுலர் டெக்ஸ்ட். ஹேம்லெட் அப்படிங்கிறது ட்ராஜடி, 12th நைட் அப்படிங்கிறது காமெடி. திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. பட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் படிக்கும் போது அதை வந்து ஜான்ரா நீங்கள் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது மாற்றலாம் அப்படின்னா ட்ராஜடியை காமெடியை காட்ட முடியாது. இந்த சென்ஸ் உங்களோட இன்டர்ப்ரிட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் தியரி. இப்போது நான் தியோரிட்டிக்கலாக நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஃபெமினைன் தியரியை வந்து அப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் கோயிங் டு பி ஃபெமினிஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஐ ரீட் த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் the feminine view. Okay, அதே மாதிரி தான் anything. If I wanted to just analyze a work based on the structuralist theory, yes, let me just analyze this அப்படின்னு அனலைஸ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா it happens actually நான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரலிசம் பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஒர்க் அனலைஸ் பண்ணுவேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ட்ராஜடிங்கிற ஜான்ராவே மறந்துட்டு I will be applying different forms in order to just understand the text. So that is what is given here. So genre அப்படிங்கிறது workல fixed, textல it is not fixed. For example, animal form அப்படிங்கிறது satire, but it is different from Schiff's modest proposal. Schiff's modest proposal அப்படிங்கிறது சட்டையர்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா there are a lot of things because he is talking about Ireland and the people, how people are treated there in the particular country. ஸோ அதை பற்றி அதில் அனலைஸ் பண்ணியிருப்பார். அதையும் நம்மளால் சட்டையரை எடுத்துக்க முடியும். பட் இன் ஒன் வே ஆர் த அதர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ கேனாட் கால் இட் அ சட்டையர் ஆஸ் சச். இன்ஸ்டெட் ஐ கேன் அப்ளை திஸ் ஃபார்ம். ஓகே, இது இந்த இடத்துல கொஞ்சம் சட்டையரிக்கலாக இருக்குது, இப்படி நான் சொல்லலாம். அப்போது இதுதான் ஜான்ரா அப்படின்னு என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது சைன். ஓகே, இது நம்மளுக்கு உங்களாலே நீங்கள் மேக் அவுட் பண்ண முடியும். சைன் அப்படிங்கிறது என்ன? ஒர்க்கில் வந்து ஃபிக்ஸட் சைன் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒர்க்கில் ஃபிக்ஸட் சைன் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ ஹேம்லெட் அப்படிங்கிறது ஹேம்லெட்டை தான் குறிக்கும். யூ கேனாட் கால் சம்மன் அஸ் ஹேம்லெட். ஓகே, வென் யூ இட் இஸ் ஆன் த புக், ஒரு புக்கோட டைட்டிலாக இருக்கும்போது ஹேம்லெட் அப்படிங்கிறது ஹேம்லெட்டை தான் குறிக்கும். நீங்கள் எவ்வளோ தான் அந்த ஹேம்லெட்டை வச்சு நீங்கள் நிறைய மீனிங் அதில் கொண்டு வந்தாலும் அந்த புக்கை பார்க்கும்போது அந்த ஹேம்லெட் தான் ஞாபகம் வருவார். ஐ எம் டாக்கிங் அபவுட் த கவர் பேஜ்.
ஓகே. அதே மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கவர் பேஜில் இருக்கிறது மாறாது, பிரிண்டரோட ஐடென்டிட்டி மாறாது, அதே மாதிரி பப்ளிஷிங் ஹவுஸோட ஐடென்டிட்டி வந்து மாறாது. அப்போது அதில் சைன் அப்படிங்கிறதுல சிக்னிஃபையர் இருக்குமே தவிர சிக்னிஃபைடு அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும் ஒர்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெக்ஸ்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே போய் அந்த புக்ஸை அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சிக்னிஃபையர் இஸ் லீடிங் டு சிக்னிஃபைட். ஓகே, டிஃப்ரெண்ட் சிக்னிஃபைட் தட் இஸ் நாட் சிமிலர். ஒர்க்கில் தட் இஸ் ஃபிக்ஸட், பட் டெக்ஸ்ட்டில் வந்து இட் இஸ் நாட் ஃபிக்ஸட். Please my dear students try to understand. For example இங்கே பாருங்கள், மேக்பத்ஸ் ட்ராகர். இதே மேக்பத்னு போட்டிருந்தா மேக்பத்துங்கிறது ஷேக்ஸ்பியரோட மேக்பத்தை தான் குறிக்கும். பட் when you are talking about மேக்பத்ஸ் ட்ராகர் inside the text, what happens is that you imagine dragger to be dangerous and you consider that to be a sign of death. It is a symbol of sin. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து மீனிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் லிட்ரல் மீனிங்கை உங்களால் எடுக்க முடியும். இப்போ மேக்பத் அப்படின்னா சிக்னிஃபையர் இதை தான் சொல்லுது அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது டெக்ஸ்டில். ஸோ அதை தான் சொல்ல வராரு. எக்ஸ்கியூஸ் மீ. plurality. Next, coming to plurality. You know what is plurality? Plurality is that there will be a word which will have different meanings. Okay, these meanings are based on the readers. It is not that someone is not directing us to take this meaning from that. Instead, we ourselves are assuming this meaning to be. For example, I'll tell you an illustration. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, that is what I told you. இப்போ White House அப்படின்னா for me it is White House which is near my uncle's home. Okay, for you White House is something different which is in Chennai. For someone it will be different which is in UK. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கும் ஒன்று ஒன்று டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ப்ளூராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடி சொன்னதே தான் சைனில். இந்த ப்ளூராலிட்டி அப்படிங்கிறது ஒர்க்கில் கிடையாது. ஹாம்லெட் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா அதே மீனிங்கை தான் சொல்லணும். ஆனால் வந்து டெக்ஸ்டில் உள்ளே போகும்போது ஹாம்லெட் அப்படிங்கிறது உள்ளே போகும்போது ஹாம்லெட் அப்படிங்கிறவன் ஒரு அவனால் வந்து டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க முடியாது, இன்ஆக்டிவ் பர்சன், இந்த மாதிரி நான் நிறைய மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ப்ளூராலிட்டி அப்படின்னு. ஃபிலேஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அசோசியேஷன் வித் ஆத்தர். ஒர்க்கில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஆத்தர் இல்லை அப்படின்னா ஒர்க்கு கிடையாது. பட் டெக்ஸ்டில் தெர் இஸ் நோ ஐடென்டிட்டி ஆஃப் த ஆத்தர். ஓகே, ப்ளெஷர் அப்படிங்கிறது எதில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நாட் இன் த ஒர்க், இட் இஸ் ஆக்சுவலி இன் த டெக்ஸ்ட், where you get lot of interpretation. You consider this interpretation to be good because you have brought in the interpretation. That interpretation is you yourself have brought in. So நீங்கள் ஆத்தர் வந்து உங்களுக்கு டிரெக்ஷன் கொடுக்கல, நீங்கள் இப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுதான் ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸ் தியரின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது யூ லவ் இட், ஆக்சுவலி you find pleasure out of it. So அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஒர்க்கில் ப்ளெஷர் இருக்காது, only in the text you get the pleasure. Coming to the conclusion, Barth is trying to question the audience. அவர் வந்து சொல்கிறாரு, சரி, I have just given lot of explanation regarding work and text. So I'm asking you, what type of book do you want? Do you want a work or a text? Decide and tell us அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு written words which has got its own meaning அது வேணுமா, இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா the words that has got lot of association and that which leads to different interpretation, which one do you prefer அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. Very beautiful essay and very simple essay. Thank you students. Meet you in another lecture.